கௌதம் தான் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்புறம் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவரை வந்துட்டு போலீஸ் இதுவில் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தசை மாதிரி போயிட்டுருக்கு இந்த கேஸு, என்னென்னமோ போயிட்டுருக்கு. இதோட உண்மை தன்மையெல்லாம் வந்துட்டு அறியணும், எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு 1 வீக் வந்துட்டு இந்த கேஸை ஒத்தி வைக்கிறாங்க. அதாவது அறிவழகன் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்தோஷமாக எல்லோரும் வெளியே வந்துட்டு சண்முகத்தை எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அறிவு போலீஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சண்முகம், எனக்கு இப்போ தான் நம்பிக்கை. முதல்ல நானும் கூட பயந்தேன், ஆனால் கண்டிப்பாக நீ வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு எஸ்கிக்கு பொய் வலி வருது, வயிற்று வலி. எல்லோரும் பதறி போய்ட்றாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக வந்துட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி பரணி யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வைஜெயந்தி இதனால் ரொம்பவே கோவத்தில் வீட்டில் சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. அப்போ வக்கீல் வந்தோன்னா வக்கீலை கோவமாக வந்து துப்பாக்கி வச்சு நீ எல்லாம் உனக்கு லாக்கிலையா அப்படி இப்படின்னு திட்டாங்க. இது வெறும் வந்துட்டு உங்கள் பையன் கேஸ் தான், உங்கள் பையன் கேஸ் பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்கிட்ட ஒப்படைச்சது அறிவோட கேஸு, அறிவு தான் அந்த கொலையை பண்ணான்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே சண்முகத்துக்கு திஷ்டியெல்லாம் சுற்றி போடுறேன்னு பரணி இது பண்ணேன். உனக்கும் தாண்டி திஷ்டி வந்திருக்கும், நான் சுற்றி போடுறேன்னு ரத்னா வாங்கி 2 பேருக்கும் சுற்றி போடுறாங்க. 2 பேரையும் பாராட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அப்புறமா நம்ம எஸ்கியை வந்துட்டு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா அவளுக்கு வலி வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம வீட்டில் தானே பிரசவம் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு வந்துட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து இது பண்ணி நம்ம சடங்கெல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு செஞ்சு போகலாம் அது இதுன்னு எல்லாம் பிளான் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. வீராவும் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சிவபாலன் சந்தோஷப்பட்டிருக்கா. அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா அவளுக்காக அழிஞ்சிட்ருக்குன்னு கேட்கப்பா, அவகிட்ட தாலி கட்டி கொடு, அப்போ தான் மதடி அனுப்புவேன்னு சொல்லி நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு சிவபாலன். இங்கே பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ஒரு பிளானை வச்சுட்ருக்காங்க. நான் அவங்க கூட வரணுன்னா வீரா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வாழ்ந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி அவங்க அண்ணன்கிட்ட சொல்ல போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சண்முகம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, வீரா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.